நிறைய ஷோஸ் ஐ திங்க் லாஸ்ட் டைம் இங்கே சென்னையில் பண்ணும்போதே there was like few barricades and they were like கொஞ்சம் ஃபாராக இருந்தாங்க. I was like asking them இந்த பேரிகேட்ல எடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி. ஸோ ஐ வாண்டட் like that. ஸோ அதனால they took this idea and they were like, can we do this like 360 அப்படின்ற மாதிரி. So that's the whole uh, experience that I want to give to my fans, like very close அப்படின்ற மாதிரி. So and yeah, I'm just like super excited for this. Yeah, we're also excited. ஏன்னா டீம் கிட்ட பேசும்போது கூட அவங்க நிறைய கான்செப்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஃபர்ஸ்ட் டைம் யுவன் சார் கூட இப்படி ஒரு செட்டப் தே ஆர் வெரி வெரி எக்ஸைட்டட் அண்ட் நாங்களும் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கோம். ஸோ நம்மளுடைய மீடியா ஏதாவது கேள்விகள் இருந்தா வந்து யூ கேன் ஆஸ்க். கோட் படம் ஏதாவது ஸ்பெஷலாக பாடுவீங்களா ஒன்று? அப்புறம் முக்கியமாக நாங்கள் பவதாரணி சாங் வந்து ரொம்ப எதிர்பார்க்கோம். அவங்க மறைஞ்சாலும் நம்ம பாடல்கள் கூட நம்ம முடியிருக்காங்க அப்படின்னு எதிர்பார்க்கோம். மயில் போல அந்த சின்ன சின்ன கண்கள் ஏதாவது பாட வாய்ப்பு இருக்கா? இருக்கு, எஸ் இருக்கு. அதுக்கு முன்னாடி ஏதோ கேட்டீங்க. அந்த பாட்டு பெர்ஃபார்ம் பண்றோம். அண்ட் third single release ஆகிறதுக்கு like we are waiting for the masters. Wow. So again, if that comes before, I think I might also perform the third single there. எங்களுக்காக அந்த சின்ன சின்ன கண்கள் எப்படி உருவானது, என்ன அந்த ஃபீலிங் எப்படி சொல்ல முடியும்? ஆக்சுவலி அந்த பாட்டு வந்து பெங்களூர்ல கம்போஸ் பண்ணேன். கம்போஸ் பண்ணிட்டு இருந்தப்போ கம்போஸ் பண்ணி முடிச்சோடனே விபி நானும் வந்து இல்லை இந்த சாங் பௌத்தாவே பாடட்டும். அப்போ ஷி வாஸ் இன் த ஹாஸ்பிட்டல் அண்ட் ஐ வாஸ் லைக் ஓகே சரி ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே வந்துவிட்டு நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். அண்ட் தென் எவ்ரிதிங் ஹேப்பன் ஆஃப்டர் ஸோ மெனி டேஸ் அண்ட் ஐ வாஸ் லைக் இந்த பாட்டு எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிற அந்த ப்ராசஸில் வந்து லால் சலாமில் ஏஆர் ரஹ்மான் சார் வந்து I think Bamba Bhakia and Shahul Amit நினைக்கிறேன். ரெண்டு வாய்ஸ் ஏஐல பண்ணியிருந்தாங்க. ஸோ ஸோ நான் அமீன்கிட்ட கேட்டேன் லைக் ப்ரோ இந்த மாதிரி ஹூ டிட் திஸ் அப்படின்னு. தென் ஹீ கேவ் மீ தி ஆக்சஸ் அண்ட் தட்ஸ் ஹவ் எவ்ரிதிங் ஹேப்பன். அண்ட் அதுக்கு முன்னாடி வி ஹேட் டு ரெக்கார்ட் சார்ட் ஆஃப் சிமிலர் டிம்பரில் இருக்கிற வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அவங்ககிட்ட கொடுக்கணும் வேவா. ஸோ அதுக்கு பிரியங்கா வந்து ரெக்கார்ட் பண்ணோம் அதுக்கு முன்னாடி. Yuvanji, good evening. Good evening. Congrats for the long drive concert. Thank you. You said you wanted to go close to the 360 degrees system. Want to go close to the audience. So you'll be just reaching out to audience and mingling with them, dancing with them like that? Yeah, பண்ணலாமே. Yeah, that's the idea. I think few of my other concertsல I think உள்ள இறங்கி போயிருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஆக்சஸ் இருந்தால் கூட we can try. பிளேலிஸ்ட் பிகாஸ் யுவன் சாரோடைய ஒரு சாங் லிஸ்ட் அப்படின்னு எடுத்துட்டு எல்லாருக்கும் நிறைய ஃபேவரட்ஸ் இருக்கு. ஒரு 5 நாள் கண்டினியூஸா தொடர்ந்து யுவன் ஹிட்ஸ் மட்டும் கான்சர்ட் பண்ணாலே ரிப்பீட் ஆகாத அளவுக்கு உங்களுக்கு ஹிட் சாங்ஸ் வந்து நீங்க கொடுத்துருக்கீங்க. அந்த வகையில இங்க கான்சர்ட்டுக்கு எந்த மாதிரி ஸ்பெஷலான பிளேலிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணிருக்கீங்க? ஓகே பட் டஃபாக தான் இருந்தது பிளேலிஸ்ட் சாங்ஸ் சூஸ் பண்ணுறதுக்கு. பிகாஸ் ஒருத்தருக்கு ஒரு ஃபேவரட்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து மேக்ஸிமம் எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி ஆன பிளேலிஸ்டாக தான் நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, எல்லாரோட ஃபேவரட்ஸ் ஆன பிளேலிஸ்ட் நிறைய இருக்க போகுது. ஓகே யுவன் சார், ஃபர்ஸ்ட் வாழ்த்துக்கள். ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீட் பண்ணுறீங்க. அப்புறம் வந்து நீங்கள் நிறைய படம் பண்ணுறீங்க, நிறைய படத்தில் வந்து நீங்கள் ஒர்க்கும் பண்ணுறீங்க. இந்த இதில் வந்து எத்தனை பாட்டு பாட போகிறீங்க? நீங்கள் எத்தனை பாடம் வந்து பாட போகிறீங்க உங்கள் டீம் சைடில் இருந்து? I think 35 to 35 songs, 36 songs totally. ஸோ அதில் பாதி என்னோட வாய்ஸ் தான் இருக்கும் சார். அப்புறம் வந்து நீங்கள் ரொம்ப பிஸியான டைமில் வந்து கோட் பண்ணுறீங்க, அது இந்த லெவலில் வந்திருக்கு. ரொம்ப பிஸியெல்லாம் இல்லை, வேலை செய்கிறேன் அவ்வளோதான். ஸோ ஐ லைக் சூப்பர் எக்ஸைட்டட் ஃபார் கோட். லைக் நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். கெப்பாசிட்டி எவ்வளோ சார்? இப்போ என்னன்னா, இப்போ நிறைய ஃபேன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்காங்க. ஒரு டைமும் நீங்கள் வந்து லைவ் கன்சர்ட் பண்ணும்போதும் இன்க்ரீஸ் ஆகினே போகுது, சரிங்களா? இப்போ
நந்தனத்தில் பண்ணுறோம். நந்தனத்தில் வந்து ஒரு பேக்கேஜ் தான் வந்து உட்கார முடியும். ஆனால் டிக்கெட் வரி வந்து நிறைய வித்துறாங்க. ப்ளஸ் அது இல்லாமல் வந்து எக்ஸஸாக வந்து ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ் வந்துடுறாங்க. அதெல்லாம் நீங்கள் ஹேண்டில் பண்ண போகிறீங்க உங்கள் சைடில் இருந்து? அது டீம் கேள்வி செம கேள்வி. ஆனா இது வரைக்கும் எங்க கான்செப்ட் நீங்க பாத்தீங்கன்னா அதான் இருக்காது. அதுக்காக இந்த ஷோ எங்கேயும் தேடி கொடுத்துருக்கேன். அவரோட கான்செப்ட்னாவே ஆடியன்ஸ் வந்து கண்டினியூ வந்துட்டு தான் இருப்பாங்க. இல்ல அது எல்லாருக்குமே நடக்கும். அது லிமிடேஷன்ஸ் பண்றது தான். இப்போ எங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க சோல்ட் அவுட் பண்ணிடுவோம். நாங்க பிசிக்கல் டிக்கெட்ஸ் விற்கிறது இல்ல. என்னதான் இருந்தாலும் ஆன்லைன் தான் விற்கிறோம். வெரி கிளியர் ஆன் திஸ் லைன்ஸ். ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் வராங்கன்னா நம்மளை நம்பி தான் வராங்க. அவங்க வந்துட்டு அப்போ ஆர்டிஸ்ட் நம்மள நம்பி தான் இந்த ஷோ கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது வி ஜஸ்ட் மேக் ஷூர் தட் இதுதான் கெப்பாசிட்டின்னு அந்த கெப்பாசிட்டி மேல போகக்கூடாது. நம்ம இந்த எக்ஸ்டெண்ட் பண்றது எக்ஸ்ட்ராவா கொடுத்துடுறது கண்டிப்பா நடக்காது. ஓகே வெரி வெல் சார். சார் 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 இங்கே சார் அங்க போனா என்ன நான் மறந்துடுவேன். ஸோ ஸ்டேஜ்ல இருக்கும்போது எங்களுக்குலாம் என்னோட எனர்ஜி தெரியும். நான் இங்க இப்போ உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அங்க போனா இது இன்னும் வேற ஒரு லெவல்ல இருக்கும். ஹலோ ஆக்சுவலி இந்த 360 டிகிரி செட்டப் இருக்குல்ல, இது ஆக்சுவலி வந்து இங்க ஆக்சுவலி ஃபாரின்ல எல்லாம் வந்து டோட்டலாவே அந்த செட்டப்பே இருக்கும். ஆல்ரெடி அந்த செட்டப்ல இருக்கும். ஸோ அவங்க அந்த சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எல்லாமே இருக்கும். பட் இப்போ நீங்க புதுசா அந்த செட்டப்பே போடணும். அதுல சேஃப்டி இஷ்யூஸ் எல்லாம் நீங்க ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் நீங்க வந்து சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எடுத்து தான் அந்த ஹோல் பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஸோ டெஃபினெட்லி அவங்க அதுக்கு ஒர்க் பண்ணியிருப்பாங்க. சார் இவன் சார் ப்ரெஸ் மீட்டு கூப்பிடுறீங்க, ப்ரெஸ் இதுக்கு ப்ரோக்ராம் கூப்பிடுவீங்களா? யுவன் சார் ராஜா சார் வந்து நம்ம இசை ஞானிப்போம். நிறைய பேர் வந்து ஒரு இசை கடவுளா நினைச்சாங்க. ஆனா நிறைய பேர் இந்த எம்பி ஆனவர்கள் கடுமையா விமர்சனம் பண்றாங்க. ராஜா சாரை வந்து புகழ்ந்தவங்க எல்லாம் வேற ஒரு பார்வையில. அதே மாதிரி இந்த கோவிலோட முதல் விமர்சனம் பண்ணாங்க. ஒரே நிமிஷம், இந்த விமர்சனங்களை நீங்க எப்படி ஏற்றுக்கணும்? விமர்சனத்தை நான் வந்து விமர்சனமாக தான் பார்க்குறேன். ஸோ என்ன வந்து எதுவுமே எஃபெக்ட் பண்ணாது. நான் எனக்கு சுற்றி என்னோட க்ளோஸ் பீப்புள் இருக்கிறாங்க, க்ளோஸ் ப்ராக்சிமிட்டி. ஸோ எனி சார்ட் ஆஃப் இப்போ நான் சில பாடல்கள் கொடுப்பேன், சில பாட்டு வந்து ஹிட் ஆகும், சில பாட்டு வந்து ஹிட் ஆகாது. ஸோ எல்லாம் என்னோட அப்ரோச் எல்லா சாங்குக்குமே நான் என்ன அந்த சாங்க்கு நான் கொடுக்கணுமோ அந்த தான் நான் கொடுப்பேன். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ எனக்கு ஐ டோன்ட் இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு சாங் பிடிக்கலன்னா அதுல ஏன் பிடிக்கலன்றது அந்த கமெண்ட்ஸ்ல போய் பார்த்துட்டு ஐ கீப் சார்ட் ஆஃப் ரீவொர்க்கிங் மை செல்ஃப் அண்ட் யூ ஹேவ் டு மூவ் ஃபார்வர்ட். தட்ஸ் இட். சார் நீங்க பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல, நம்ம டீம்ல இருந்து கூட சொன்னாங்க நிறைய சாங்ஸ் வந்து ரீமிக்ஸா வரப்போகுது அந்த மாதிரி எல்லாம். ஸோ அந்த விஷயத்தை பத்தி சொல்லுங்க சார். சில சாங்ஸ் நான் சூஸ் பண்ணி கான்செப்ட் வெர்ஷனா அப்படின்னு ஒரு ஐடியா. ஓகே. ஸோ ஜஸ்ட் ட்ரைங் சம்திங். ஸோ லெட்ஸ் see how it comes. சார் யுவன் சார், உங்களோட அப்பாவோ இல்லை வேற யாராவது சேர்ந்து பாடக்கூடிய வாய்ப்பு இருக்கா சார் ஷோல இருக்கு, பட் இந்த ஷோல தெரியல. கூப்பிட்டு பார்க்குறேன் கண்டிப்பா. அங்கே வர முடியல, இங்கே வர முடியலன்னு. ஆனால் இப்போ நீங்கள் சொல்றீங்க நான் இப்போ ஃப்ரீயாக தான் இருக்கேன்னு. ஏன் நிறைய இடத்துல உங்களை பார்க்க முடியுது இல்லை? இன்னும் நிறைய இடத்துக்கு போறது இல்லை. டிக்கெட் ரேட்லாம் எப்படி இருக்கும் சார்? ஷோக்கான டிக்கெட் ரேட்லாம் எப்படி இருக்கும்? It has been very affordable already there on Book My Show. Book My Showல பாத்தீங்கன்னா the rates எல்லாமே available already on the public. So anyway you are giving to us, no? அதுக்கு பதிலே சொல்லவே இல்ல. ஆமா இல்லைங்க, நாங்க தான் கொடுக்குறோம். நீங்க தான் ஏதோ நல்லா எழுதுறேன், நீங்க வாங்க அப்படின்னு சொன்னீங்க. நீங்க கான்செப்டான ரிவ்யூ எல்லாம் எழுதுங்க, நீங்க கொஞ்சம் கற்றுக் கொடுங்க. ஏதாவது தப்பு பண்றோம்னா அதை கொஞ்சம் சொல்லுங்க. இங்கெல்லாம் நாங்கள் மிஸ் பண்ணோம்னா அங்கெல்லாம் சொல்லுங்க. கண்டிப்பா நாங்கள் அதை வச்சு ரிவ்யூ எடுத்துட்டு நாங்களும் என்ஹான்ஸ் பண்ணணும். இன்னைக்கு நம்ம கான்செப்ட் பண்றோம்ன்றதை தாண்டி இன்னைக்கு ஒரு எக்கனாமியா கம்ப்ளீட்டா ஒன்று கிரியேட் பண்றோம். அந்த எக்கனாமி கிரியேட் பண்ணணும்னு நீங்க எல்லாருமே எங்க கூட சப்போர்ட் பண்ணீங்கன்னா தான் முடியும். ஸோ தட்ஸ் ஆல். 499 ஸ்டார்ட் ஆகுது சார். மேக்ஸிமம் ஐ திங்க் 1499 999 சம்திங். சார் ஹிந்தி சாங்ஸ் டாப் டாக் எல்லாம் கேட்குறீங்க, பட் மோஸ்ட்லி தமிழ் பார்க்குவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ரெண்டு ஜெனரேஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ற சேலஞ்ச் இருக்கு. 90s கிட்ஸ் அண்ட் 2K கிட்ஸ். ஸோ சாங்ஸ் அதை பேஸ் பண்ணி இருக்குமா? ஆமா, அதான் ஜஸ்ட் ஆல் ஆஃப் மை பிளேலிஸ்ட் லைக் ஃப்ரம் பேக் டு 90s to here. சார் எத்தனை பாட்டு படிக்கிறது ஹைலைட் ஏதாவது அப்போதே சொல்லிட்டேன்ல, இப்போதான் சொல்லணும்.
அவ்வளவுதான். பாடல் வெளியீட்டு விழா எங்க நடக்க போகுது? ஏன்னா மலேசியா தான் இல்ல நடக்குது. அது அது எனக்கு தெரியாது. ஏஜஸ் யாராவது கேட்கணும். பட் யா ஓகே, ஸோ